நாளைக்கு ரொம்ப முக்கியமான நாள் செப்டம்பர் 28, 2025. அதாவது குரூப் 2 தேர்வுக்கான ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன்ஸ், குரூப் 2 மற்றும் குரூப் 2ஏக்கான ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன்ஸ் நடக்க போகுது. இந்த குரூப் 2 எக்ஸாமில் எந்தெந்த மாதிரியான டெக்ஸ்டிக்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும், எக்ஸாம் ஹாலுக்கு எப்படி போகணுன்றதா இந்த ஒரு லாங் வீடியோவில் நம்ம போட்டிருக்கோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல்ல குரூப் 2 எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் டைமிங் பார்த்தீங்கன்னா 9:30 12:30 மணி வரைக்கும் சுமார் 3 மணி நேரம் எக்ஸாம் ஆனது நடக்க இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கரெக்டாக 9:30 மணிக்கு போனீங்கன்னா இல்லை 9 மணிக்கு மேலே போனீங்கனால எக்ஸாம் ஹாலில் அலோவ் பண்ண மாட்டாங்க. 1 hour பிஃபோர் போயிருங்க. 1 மணி நேரத்துக்கு முன்னாடி எக்ஸாம் சென்டருக்கு போயிருங்க. எக்ஸாம் ஹால் இருக்கக்கூடிய இடத்துக்கு 1 hour பிஃபோர் போயிருங்க. 9 o'clock மேலே அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு டிஎன்பிசி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எடுத்து போகக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸில் சொன்ன மாதிரி உங்களுடைய ஆதார் காப்பி, ஒரிஜினல்ஸ் ஆர் ஜெராக்ஸ் காப்பியில் ஃபோட்டோ கிளியராக இல்லைனா உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸை கொண்டு போங்க. அப்படி இல்லைனா பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ் இதில் ஏதாவது ஒன்று ஒரிஜினல்ஸ் ஆர் ஜெராக்ஸ் காப்பி கொண்டு போங்க. மறுபடியும் ஃபோட்டோ அதுலேயும் தெளிவாக இல்லைனா உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை கொண்டு போங்க. எக்காரணத்தை கொண்டும் ஜெல் பென் யூஸ் பண்ணக்கூடாது, இங்க் பென் யூஸ் பண்ணக்கூடாது. ஒன்லி பிளாக் பால் பாயிண்ட் பென் மட்டும் தான் யூஸ் பண்ணும். பிளாக் பால் பாயிண்ட் பென் இது மட்டும்தான் யூஸ் பண்ணணும். குறிப்பாக சொல்லப்போனால் நல்லா டார்க்காக எழுதுகிற மாதிரி டார்க் பிளாக் பால் பாயிண்ட் பென் வாங்கிக்கோங்க, இந்த ரோரிட்டோ மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் ஷீட்ன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓஎம்ஆர் ஷீட்டில் தான் நீங்கள் வந்து ஆன்சர்ஸை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஷின் பேப்பரில் எப்படி பண்ணணும், ஓஎம்ஆர் ஷீட்டில் நீங்கள் என்னென்ன பண்ணணுன்றத பேசிக்கான ஒரு ஸ்கிரிப்டான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சதை நான் இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ ஓஎம்ஆர் ஷீட் டீட்டெயிலில் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நார்மலாக ABCDEன்னு சொல்லிட்டு 5 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த இ அப்படின்றது எதுவும் தெரியவில்லை அப்படின்றது தான் அந்த இ. எக்காரணத்துக்கு கொண்டும் அந்த இயை கிளிக் பண்ணிடுறாங்க. தெரியுதோ தெரியலையோ ஏபிசி இல்லை டி, இந்த எஸ்பெஷலி ஏபிசி இந்த எதுக்குள்ள ஏதாவது ஒன்றுத்தில் வந்து கிளிக் பண்ணிடுங்க. இயை மட்டும் கிளிக் பண்ணிடாதீங்க, ஏன்னா உங்களுக்கு அதுக்கான மேக்ஸ் வராது. அடுத்து இந்த ரவுண்டு போட்டிருக்கும் ஓஎம்ஆர் ஷீட்டில் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய ஆன்சர் ஏவா இருந்ததுன்னா நீங்கள் டிக் பண்ணக்கூடாது. அதே மாதிரி தெரியலனா கிராஸ் போடக்கூடாது. அதை என்ன பண்ணி ஆகணும், இந்த இடத்துல ஃபுல்லாக ஷேட் பண்ணிடணும். ஏதான் உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர்னா என்ன பண்ணிடணும், ஃபுல்லாகவே அந்த சர்க்கிள் ஃபுல்லாக பிளாக் பால் பாயிண்ட் பென் வச்சு ஷேட் பண்ணிடணும். அதே மாதிரி மல்டிபிள் ஆன்சர்ஸ் தெரிஞ்சோ தெரியாமலோ கிளிக் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி QR கோட், ஸ்கேனரு இதெல்லாமே இருக்கும். ஸோ இந்த மாதிரி பார் கோட்லாம் இருக்குது அப்படின்னா பார் கோடை எந்த ஒரு காரணத்தை கொண்டும் டேமேஜ் செய்யக்கூடாது. அப்படி செஞ்சீங்கன்னா உங்களுடைய பேப்பர் இன்வேலிட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி அந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, இன்விஜிலேட்டர் படித்து சொல்லுவாங்க. இருந்தாலும் நான் மறுபடியும் இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன். எக்காரணத்தை கொண்டும் உங்களுடைய லெஃப்ட் தம் இம்ப்ரெஷனை வைக்காமல் நீங்கள் வந்து விடக்கூடாது, வச்சு தான் ஆகணும். இன்விஜிலேட்டர் பார்த்துப்பாங்க, இருந்தாலும் அதில் ரொம்ப கவனமாக இருங்க. அப்படி இல்லைனாலும் 0.5 மதிப்பெண் அதற்கு கட் செய்யப்படும். சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு வந்து 200 கொஷின்ஸுக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்களா, முழு கொஷின்ஸ்க்கும், அதாவது அந்த குறிப்பிட்ட மார்க்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து கரெக்டாக கவர் பண்ணிட்டீங்களா அப்படின்றத வந்து கேட்டிருப்பாங்க. அதில் எஸ், நோ, ஆம், இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும். அதில் எஸ்ஸை கிளிக் பண்ணுற அளவுக்கு 200 கொஷினுமே நீங்கள் கண்டிப்பாக பண்ணிடணும். எக்காரணத்தை கொண்டும் ஒரு கொஷினை கூட மிஸ் பண்ணாதீங்க. அதுவும் எக்காரணத்தை கொண்டும் இந்த ஈன்ற ஆப்ஷன் தெரியவில்லையே கிளிக் பண்ணிடாதீங்க. ஏன்னா உங்களுக்கு நீங்கள் ஃப்ளூக்கில் அடிக்கக்கூடிய ஆன்சர்ஸ் வந்து கரெக்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது நிச்சயமாக. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமுடைய வெயிட்டேஜ் நமக்கு நல்லாவே தெரியும். ஃபஸ்ட்டு ஜென்ரல் தமிழ், பொது தமிழ், அடுத்து ஜென்ரல் ஸ்டடீஸ், அடுத்து நமக்கு இருக்கக்கூடியது ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங், மேக்ஸ். இந்த ஜென்ரல் தமிழில் 100 மார்க் இருக்குன்றது நம்ம எல்லாருக்கும் நன்றாகவே தெரியும். ஜென்ரல் ஸ்டடீஸில் 75 மார்க்கு, ஆப்டிடியூடில் 25 மார்க். எடுத்த உடனே நம்ம வந்து மேக்ஸ் நல்லா வரும், நமக்கு வந்து கண்டிப்பாக ஓவர் கான்ஃபிடன்ஸ் இருக்கும், மேக்ஸ் நான் நல்லா போட்டுருவேன், டக்குன்னு மேக்ஸ் போட்டுறேன். கண்டிப்பாக தயவு செஞ்சு மேக்ஸ் போடாதீங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா டைம் கன்சியூமிங். ஏதாவது ஒரு சம் உங்களுக்கு நிறைய டைம் கன்சியூம் பண்ணுச்சுன்னா அந்த 25 மார்க் நீங்கள் கடைசி நேரத்தில் எப்படி இருந்தாலும் போட்டுருவீங்க. பட் ஆனால் இந்த மற்ற சப்ஜெக்ட்ஸில் இருக்கக்கூடிய அந்த 175 மார்க் உங்களுக்கு மிஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால தயவு செஞ்சு எடுத்த உடனே மேக்ஸ் போடாதீங்க, மேக்ஸை கடைசியாக போடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 100 மார்க்கில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேப்பரை நல்லா படிச்சுக்கோங்க. எந்தெந்த கேள்வியெல்லாம் நமக்கு நல்லா தெரியும்ன்ற அவுட்லுக்கை நீங்கள் பார்த்துருங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஆன்சரை ஷேட் பண்ண ஆரம்பிங்க. எடுத்தவொடனே ஒவ்வொன்றா ஷேட் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஏன்னா கொஸ்டின் பேப்பரில் படித்தாதான் எந்த கேள்வியை நான் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுன்றது தெரியும். அதே மாதிரி அகர வரிசையில் நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு 1லேருந்து தான் நான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கு மார்க்ஸ் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மொத்தமாக உங்களுக்கு என்னென்ன தெரியுமோ அதை மட்டும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்கக்கூடியது இல்லை உங்களுக்கு தெரியாத விஷயத்தை இங்கி பிங்கி பாடுறது அது எல்லாமே பண்ணிக்கோங்க. ஆனால் இங்கி பிங்கி பாங்கி போடுறன்ற பேரில் ஈயே கிளிக் பண்ணிடாதீங்க, மேக்ஸிமம் டியுமே கிளிக் பண்ணிடாதீங்க. ஏபிசி இதுலேருந்து எப்படி இருந்தாலும் ஆன்சர் வரக்கூடிய இருக்குது. இல்லை டி உங்களுக்கு சரியாக தெரிகிற மாதிரி இருந்தால்
அதை கிளிக் பண்ணுங்க. ஆன்சரே தெரியலனா ஆட் மேன் அவுட் அப்படின்ற கான்செப்ட் இருக்கு இல்லையா, இது கண்டிப்பா இருக்காதுப்பா, அதை வந்து கிளிக் பண்ணிருங்க. அடுத்து உங்களுக்கு வந்து ஸ்கீம்ஸ் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டிஎம்கே கவர்மெண்ட் இருக்குது, அவங்கள பேஸ் பண்ணி ஏதாவது ஸ்கீம்ஸ் மாதிரி கொஷின்ஸ் கேட்குறதா இருந்தாங்கன்னா அந்த ஸ்கீம் பேஸ் கொஷின்ஸு உங்களுக்கு ஒரு கால் ஃபுல்லாக ஷுவராக தெரியலனா கூட அந்த ஸ்கீமில் எது வந்து கவர்மெண்ட்டுக்கு சாதகமாக பாசிட்டிவாக இருக்கோ, உதாரணத்துக்கு திராவிட மாடல் ஆட்சி எதை பற்றி பேசுகிறது அப்படின்னா அதில் எதெல்லாம் வந்து அந்த கொடுத்த கொஷனுக்கு பாசிட்டிவாக இருக்கோ அதை மட்டும் கிளிக் பண்ணுங்கள், நெகட்டிவாக கிளிக் பண்ணாதீங்க. அதே மாதிரி வேற ஏதாவது ஆப்போசிட்டாக இருந்ததுன்னா அதை கிளிக் பண்ணுறன்ற பேரில் பண்ணிடாதீங்க. ஏன்னா ஸ்கீம்ஸ் ஓரியன்டாக கவர்மெண்ட்டை பற்றி கேட்டால் கண்டிப்பாக பாசிட்டிவாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் இருக்குது. இன்னொன்று ரிலேட் பண்ணி பாருங்க, ஓகேங்களா. அடுத்து வந்து தாய்மானவர் ஸ்கீம் எது இருக்கு, ஒவ்வொரு ஸ்கீமும் நீங்க படிச்சிருப்பீங்க, அதை ரிலேட் பண்ணுங்க. தெரிஞ்சோ தெரியாத ஸ்கீமோ உங்களுக்கு வந்தா கூட அதை ரிலேட் பண்ணி உங்களுக்கு ஆன்சர் போட தெரியணும். ஒரு கால் உங்களுக்கு தெரியலனா அதை ஸ்கிப் பண்ணி தெரிஞ்சது எல்லாத்தையும் கிளிக் பண்ணி அடுத்து தெரியாத क्वेश्चनக்கு நீங்க ஆன்சர் பண்ணுங்க. அடுத்து வந்து வெயிட்டேஜ் உங்களுக்கு வந்து மறுபடியும் சொல்லிட்டேன், வெயிட்டேஜில் ரொம்ப கவனமாக இருக்கணும். தமிழ் வந்து உங்களுக்கு வந்து 80 கொஸ்டின் தான் தெரியும், 85 கொஸ்டின் தான் தெரியும், மீதி தெரியலன்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகிட்டு தயவு செஞ்சு உட்காராதீங்க. அதை அடுத்து விட்டுட்டு ஜென்ரல் ஸ்டடீஸ் போங்க. அதுக்கப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு தெரியாத கொஸ்டின்ஸ்க்கு வாங்க, அது தமிழ் ஆகட்டும் இல்லை ஜென்ரல் ஸ்டடீஸ் ஆகட்டும் போடலாம். அடுத்து இந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி குரூப் 4ல இருந்து இது அப்படி தான் இருக்குது. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா எத்தனை ஏ எத்தனை பி எத்தனை சி இதெல்லாம் நீங்கள் போடணும். இப்போ உங்களுக்கு அந்த கன்ஃபியூஷனே தேவையில்லை, நீங்கள் கரெக்டாக ஆப்ஷனை கிளிக் பண்ணணும், எந்தெந்த இடத்துல சைன் போடணும், எந்தெந்த இடத்துல தம் இம்ப்ரெஷன் வைக்கணும், எல்லாமே தெளிவாக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. 1க்கு 2 வாட்டி நல்லா பார்த்துக்கோங்க. இன்ஸ்ட்ரக்ஷனை தயவு செஞ்சு படித்து அதுக்கப்புறமா ப்ரொசீட் பண்ணுங்க. என்னதான் நீங்கள் ஆன்சரை கரெக்டாக கிளிக் பண்ணாலும் முக்கியமான விஷயங்களை கவனிக்காமல் விட்டீங்கன்னா உங்களுடைய பேப்பர் இன்வேலிட் ஆகவே வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை நல்லா பார்த்துக்கோங்க. எக்ஸாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க, அதுக்குன்னு சொல்லிட்டு லாஸ்ட் மினிட்ல நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன்ற பேரில் எக்ஸாம் ஹாலுக்கு லேட்டாக தயவு செஞ்சு போயிடாதீங்க. 1 hour பிஃபோரே போய் உட்காந்துருங்க. கண்டிப்பாக ஏதாவது ஒரு டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும் எக்ஸாம் ஹால் போகிறதுக்கு, டிராஃபிக் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறைய பேர் எழுதுறதுனால தயவு செஞ்சு 1 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் நீங்கள் முன்னாடியே கூட போய் உட்காருங்க. ஆனால் தயவு செஞ்சு முன்னாடியே போயிருங்க, அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து இன்னொரு மைண்ட் செட், பேனிக்காக மட்டும் ஆயிடாதீங்க. எக்காரணத்தை கொண்டும் எக்ஸாம் நெருங்கிட்டு இருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோ, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸை போட்டுக்காதீங்க. ஏன்னா நமக்கு கிடைக்கணுன்றதுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா கண்டிப்பாக எல்லாருமே ஹார்ட் ஒர்க் போட்டிருப்பீங்க. ஸோ ஹார்ட் ஒர்க்குக்கான பரிசு கண்டிப்பாக கடவுள் கொடுப்பாரு. ஆனால் உங்களுடைய பெஸ்ட்டை கொடுங்க, அதுக்குன்னு சொல்லிட்டு அந்த ஸ்ட்ரெஸ்ஸை போட்டுக்காதீங்க. ஏன்னா இதுக்கப்புறம் என்னதான் இருந்தாலும் நம்ம எப்படி இருந்தாலும் ஃபேஸ் பண்ண தான் போகிறோம். நிறைய ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ உங்களுடைய பெஸ்ட்டை கொடுங்க. கண்டிப்பாக இதுதான் நடக்கணும், நான் இத்தனை மார்க் தான் எடுக்கணும், நான் எதிர்பார்த்தது வரல, இப்படி வரல அப்படி வரலன்னு நினைக்காதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு 150 கொஸ்டின்ஸ் கிட்ட ஆன்சர் தெரியுது அப்படின்னா, ஐயோ அந்த 50 கொஸ்டின் எனக்கு ஃபுல்லாகவே தெரியலையே என்ன பண்ணுறதுன்னு நினைக்காதீங்க. லாஜிக்கலாக 150 கொஸ்டினை போட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய 20-30 கொஸ்டின் லாஜிக்கலாக போட ட்ரை பண்ணுங்க. எப்போ இருந்தாலும் அதுலேருந்து ஆன்சர்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா போஸ்டிங் வாங்கினகிட்டே நான் பேசியிருக்கும் போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இத்தனை கொஸ்டின்ஸ் தான் எனக்கு தெரியும், சில கொஸ்டின்ஸ்லாம் வந்து நான் லாஜிக்கலாக, சில கொஸ்டின்ஸ் வந்து சும்மா கிளிக் பண்ணேன், பட் ஆனால் எனக்கு வந்து கிளிக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதனால எந்த ஒரு விடையும் தயவு செஞ்சு மிஸ் பண்ணாமல் கரெக்டான இது பண்ணுங்கள். ஷேடிங் ப்ராசஸை அங்கே கேப் விட்டு இங்கே கேப் விட்டு பண்ணாதீங்க. ஷேடை முழுசாக ஒரு இடம் விடாமல் எல்லாத்தையும் ஷேட் பண்ணிடுங்க. புள்ளி வைக்கிறது அந்த மாதிரி பண்ணுறது தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அதே மாதிரி எக்காரணத்தை கொண்டும் அவங்க கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை தாண்டி எந்த விதமான அடிஷ்னல் ஆக்சசரிஸையும் கொண்டு போகாதீங்க. டிஜிட்டல் வாட்ச், ஸ்மார்ட் வாட்ச், அது இதுன்னு எதுவுமே கொண்டு போகாதீங்க. கொண்டு போனீங்கனாலும் அலோவ் பண்ண மாட்டாங்க. தயவு செஞ்சு கொண்டு போகாதீங்க. ஏன்னா ஒன்ஸ் உங்களுடைய ஏதாவது ஒரு விஷயம் மேல் ப்ராக்டிஸில் மாட்டிச்சினாலும் அடுத்து உங்களால் அடுத்த எக்ஸாமே எழுத முடியாது. உங்களுடைய உழைப்புகள் வீணாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. யாரும் அந்த மாதிரி பண்ண மாட்டோம். இருந்தாலும் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நான் வந்து சொல்லிடுறேன். அடுத்து எக்ஸாமுடைய டைமிங். நீங்கள் வந்து இதில் வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் கிடையாது. முக்கியமாக 1-2 விஷயத்துக்கு மட்டும் நெகட்டிவ் மார்க்ஸ் கொடுத்துருப்பாங்க, 0.5. அது எதுன்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், தம்பி இம்ப்ரெஷனுக்காகவும், இன்னொன்று சரியாக இது பண்ணலன்னா அந்த மாதிரி சில விஷயங்களுக்காக. பட் எக்காரணத்தை கொண்டும் நெகட்டிவ் மார்க்ஸ் இல்லைன்றத காரணத்தினால நீங்கள் வந்து ஆப்ஷன்ஸை வந்து எல்லாமே வந்து நான் வந்து பரவாயில்ல தெரிஞ்சதை மட்டும் எழுதுறேன்னு பண்ணாதீங்க. ஏதாவது ஒரு ஆப்ஷனை தயவு செஞ்சு கிளிக் பண்ணிடுங்க. எஸ்பெஷலி ஏபிசி இல்லை டி இருந்தேன்னா டி, தெரிஞ்ச மாதிரி இருந்தாலும் டி போட்டுங்க, இல்லை ஏபிசி. 3த்துல ஏதாவது ஒன்று லாஜிக்கலாக பேஸ் பண்ணி பண்ணுங்க. லாஜிக்கலாக பேஸ் பண்ண 1, 2, 3 அந்த மாதிரியும் பண்ணாதீங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எங்கேயாவது படிச்சிருப்போம், புக்ஸில், ஸ்கூல் புக்ஸ்லையோ இல்லை ஏதாவது ஒரு மெட்டீரியலையோ ஏதாவது ஒரு யூடியூப்லையோ எங்கேயாவது படிச்சிருப்போம். அது ஓரியன்டாக கண்டிப்பாக க்ளூ கிடைக்கும். கொஞ்சம் பொறுமையாக யோசிங்க. அந்த யோசிக்கக்கூடிய விஷயத்தை கடைசியில் விட்டுட்டு மற்ற விஷயங்களை நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். எக்ஸாமு 3 மணி நேரம். கொஷின் பேப்பர் பார்க்குறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு 10 to 15 minutes ஆயிரும். கொஷின் பேப்பரை படித்து ஓஎம்ஆர் ஷீட்டு ப்ரொசீஜர்ஸை படிச்சுட்டு அதுக்கப்புறமா கை வைங்க. அவசரப்பட்டு பண்ணாதீங்க. கண்டிப்பாக டைம் நிறையவே இருக்குது. மேக்ஸை கடைசியில் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அதுக்குன்னு சொல்லிட்டு மேக்ஸை ஒர்க் அவுட் பண்ணாமலே விட்டுறாதீங்க. கண்டிப்பாக முடியும். மேக்ஸை
முன்னாடியே சொன்ன மாதிரி கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு சின்னதாக ஏதாவது மேக்ஸ் ஏதாவது டவுட் இருந்தால் பாருங்கள். பர்சன்டேஜ் ஓரியன்டாக ஏதாவது டவுட்னா நம்ம சேனல்லே கூட போட்டிருப்போம், அந்த வீடியோ கூட நீங்கள் பாருங்கள். அந்த மாதிரி பேட்டர்னில் தான் கேட்பாங்க. இன்னும் சில முக்கியமான ஷார்ட்ஸில் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மாதிரியான சம்ஸ் எப்படி வருன்றதும் போட்டிருப்போம், அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இல்லை ஏதாவது உங்களுக்கு வந்து தெரியணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எப்போனாலும் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி ரொம்ப பேனிக் ஆகாதீங்க, எக்ஸாமை ரொம்ப நல்லபடியாக பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சதை பண்ணுங்கள், எல்லாத்தையும் மேலே இருக்கவும் பார்த்துப்போம். ஆல் தி பெஸ்ட். நன்றி.